ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீதி நெறிக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினைக்கிறவங்க, நேர்மையா வாழணும்னு நினைப்பாங்க. திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி எவ்வளவு சீக்கிரம் உழைப்பால உயர்வுக்கு போகணுமோ அதை மட்டுமே எண்ண ஓட்டமா வச்சுட்டு வாழக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிருப்போம். என்னன்னா, நமக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு இவனுகளுக்கெல்லாம் இருக்குடா பதிலடி அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? அதன்படி மகர ராசிகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிரிகளுக்கு பாடம் புகட்ட நேரம் வந்துருச்சு. அதுவும் உங்களுடைய ஆளுமை திறனுக்கான யோக காலம். உங்களை தொட்டவன் இனி செத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரங்களை யாரெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க உங்களுக்கு டைம் வந்துருச்சுங்க. இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகெல்லாம் உங்களுடைய எதிரிகளுடைய ஆட்டத்தை அடக்கி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது. கொட்டமெல்லாம் அடங்க போகுது. எதிரிகள் ஒன்று உங்ககிட்ட சரணாகதி ஆகணும், இல்லையா ஓடி ஒளியணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலத்தை ஜூன் மாதம் மகர ராசிக்கு கொடுத்திருக்கு. அது எப்படின்னா, சில கிரகங்களுடைய அமைப்பு, சில கிரகங்களுடைய மாற்றம், சில கிரகங்களுடைய சேர்க்கை, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மகர ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் அமோகமாக அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமான விளக்கத்தை தொடர்ந்து பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களையும் பார்த்தார். பரிகாரம் என்ன, உங்களுடைய வழிபாடு என்ன, எந்த விஷயத்தை நீங்க செய்யணும், எந்த விஷயத்தை நீங்க செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. மகர ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம். விபரீத ராஜயோகம் உங்களை வழி நடத்த போகுது. பல வருடமாக சொத்துக்களை ஆக்கிரமிச்சவங்க கூட, சொத்துல பிரச்சனை பண்ணவங்க கூட உங்களை விட்டு விலகி ஓட போகிறாங்க. சொத்துக்கள் தன்னால் உங்ககிட்ட வந்து சேரும். சனி பகவானை அதிபதியாக வச்சிருக்கிறதுனால நேர்மையை மட்டும்தான் உயிர் மூச்சாக வச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், அதுவும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகுது. தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது இன்னும் சிறப்பு. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிட்டு மறுமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? இரண்டாவது திருமண முயற்சியும் இப்ப கைகூடி வரும். பிள்ளைகளால ஆதாயம் உண்டு. குறிப்பா சொல்லணும்னாக்க கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத யோகமான மாதமா ஜூன் மாதம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாத்துறதுக்கு தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய மேலும் 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 சந்தோஷம் உங்களை தேடி வரும். இப்ப சுருக்கமான விளக்கத்தை தொடர்ந்து விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஜூன் மாதத்துல நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், மகர ராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் சரி அது வெற்றியை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் மகர ராசி கட்டுக்குள்ள வச்சுக்கணும். கோபமா பேசுறது அதை தவிர்த்துட்டு நிதானமா பேசி செயல்பட்டீங்க அப்படின்னா காரிய வெற்றிக்கு அது உதவும். எந்த விஷயத்தை செய்தாலும் சரிங்க, மகர ராசிக்கு நல்லது நடக்கும். அதே சமயத்தில் எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அப்படி எச்சரிக்கையா இல்லாம விட்டுட்டீங்கன்னா வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா மகர ராசிக்காரர்கள் மேல பழி சுமத்துருவாங்க. அதாவது நீங்க கொடுத்த இடம் தான் அதுவும். அடுத்து உத்தியோக பணியில இருக்கவங்களுக்கு பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன் உண்டு. வண்டி வாகன யோகம் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். சொந்தமா தொழில் செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை அதிகப்படுத்தும். குறிப்பா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில சுப நிகழ்ச்சிக்கான தொடக்கம் ஆரம்பமாகும். அதே மாதிரி உறவுக்காரர்கள் வகையில குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்வது நன்மையை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கி வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திப்பீங்க. குழந்தைகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும்
கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னதான் நேரம் காலம் எல்லாமே சரியாக இருக்கு, கிரகங்களுடைய அமைப்பும் நமக்கு சரியா இருக்கு, நல்லது மட்டுமே நடக்கும்னு நினைச்சாலும் நம்ம கவனமா இல்லாட்டி அந்த நல்லதும் நமக்கு ஆபத்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கலைத்துறையில இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் வரும், வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக அமையும், நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும், உறவுக்காரர்கள் வகையில விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. கூட்டு தொழில் செய்யறவங்க உங்களுடைய தொழில அதிகமா அக்கறை தேவைப்படுதுங்க. அதுவே அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், பதவிகள் தேடி வரும், செலவுகள் கட்டுக்குள்ள வரும். உங்களுடைய சிக்கனமான நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடக்கூடிய மகர ராசிக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு சிலருக்கு பயணங்களின் மூலம் அனுகூலமான பலனுண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எந்த ஒரு விஷயத்திலையும் சரிங்க, அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இந்த ஜூன் மாதத்துடைய பலன்களை நிரந்தரமா தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. புரியுதுங்களா? இப்ப வரைக்கும் பார்த்த விஷயத்திலிருந்து நம்மளுடைய மகர ராசிக்கு சாதகமான பலன்கள் இருக்கு. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான பலன்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொது பலன்களை தொடர்ந்து இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். நீதினா இவங்களுக்கு அதுதான் உயிர். நீதிக்கு புறம்பா எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வந்தாலும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலக போகுது. எதிர்பார்த்த வரவிற்கு அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். அரசு பணி கிடைக்கும். புதிய தொழில், அதுக்கு தகுந்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே அனுமதி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். குறிப்பாக பொன் பொருள் சேரும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். புதுசாக இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதுசாக ஒருத்தவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் வருது அப்படின்னாக்கா பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்வது, எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவது, இதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். உடல் நிலையிலும் சரி, மகர ராசிக்காரங்க வருமானத்திலையும் சரி கவனமாக இருக்கணும். வருமானம் வரும், ஆனால் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஜூன் மாதத்தில் 10ஆம் தேதி. அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. குறிப்பாக யோகமான மாதம்னே சொல்லலாம். குரு, செவ்வாய், ராகு இவங்க 3 பேருமே மும்மூர்த்திகள் மாதிரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றுறாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே லாபத்தை காண முடியும். குறிப்பாக வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க. தடைபட்டிருந்த வருமானம் வர தொடங்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய பயணங்களினாலும் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் சேருவாங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்கள் கிட்டையும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருங்க. வாழ்க்கையினுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது ரொம்ப அவசியம். உடல் நிலையிலும் சரி, உங்களுடைய செல்வாக்கிலையும் சரி எப்போவுமே கவனமாக இருக்கணும். அது ரெண்டத்தையும் ஃபாலோ பண்ணாதான் உங்களுடைய உயர்ந்த நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கே போகுங்க. அடுத்து மாதத்துடைய பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணம் வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க ஜூன் மாதத்துல 11ஆம் தேதி. அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். நேர்மையா வாழணும், இதுதான் உங்களுடைய எண்ணம். உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதமா பிறந்திருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையா செய்யணுங்க.
தவறான நட்புகளை ஒதுக்கி வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்ததான் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாக மாறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. முடங்கி கிடந்த தொழிலில் கூட இப்போ வேகம் எடுக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் கைகூடி வரும். பொன் பொருள் சேரும். புதுசாக இடம் வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். பழைய வாகனத்தை மாற்றி புதுசாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வண்டி வாகனங்களை வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புள்ள அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்தில் 12 மற்றும் 13. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கம் பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான மாதமாக தான் இருக்குது. போன மாதத்தை கம்பேர் பண்ணால் கண்ணீரும் கஷ்டமுமா எங்கே போகிறது எங்கே வருதுன்னு தெரியாமல் திக்கு திசை இல்லாமல் தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வெளிச்சமான பாதையை அமைச்சு கொடுத்துருக்கு. பயணம் பண்ணுங்க, பயனடைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா செவ்வாய், புதன், வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா டேட்டில் 14 மற்றும் 17. இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். அதுவே சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புதுசாக எதுவும் தொழிலில் முதலீடு பண்ணக்கூடாது. யாரையும் நம்பி எதையுமே ஒப்படைக்கக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணங்களை தவிர்த்தணும். வண்டி வாகனங்களை பயணம் பண்ணுறப்ப ரொம்ப எச்சரிக்கையாக பயணம் பண்ணணும். இவ்வளவுதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். மகர ராசிக்கு பல பேருக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்த நிலை மாறி பல பேர் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலை வந்துருச்சு. யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு இந்த ஜூன் மாதம் உங்களை கொண்டு போய் சேர்க்குங்க. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு. நவ கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.